திருச்சிற்றம்பலம். தன்னேர் இல்லாத தமிழ் பெருங்கடவுளாக திகழ்ந்து கொண்டிருக்கும் முருகனின் புகழ் பாடக்கூடிய பாடல்கள் மிக அதிகம். முதல் இலக்கியமே திருமுருகாற்றுப்படையாக முருகனுடைய புகழை பாடுகின்றது. அருணகிரிநாத பெருமான் திருப்புகழ், கந்தரலங்காரம், கந்தரனுபூதி போன்றவற்றை வழங்கி இருக்கின்றார். கொங்கு நாட்டிலே சிறப்புமிக்க முருகப்பெருமானுடைய புகழ் பாடக்கூடிய மலைகள் நிறைய இருக்கின்றன. அவற்றிலே ஒன்று சென்னிமலை. இந்த சென்னிமலையிலே தோன்றிய தேவராய சுவாமிகள் அவர்கள் எளிய மக்களும் பாராயணம் செய்யக்கூடிய வகையிலே உருவாக்கி தந்தது கந்த சஷ்டி கவசம். எளிமையான முறையிலே அன்றாடும் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்ய நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் நம்முடைய உடல் உறுப்புகளையும் பேணி பாதுகாக்கவும் இறைவனுடைய திருவருள் வேண்டும் என்பதற்காக கந்த சஷ்டி கவசத்தை 6 படைவீடுகளுக்கும் நல்கி இருக்கின்றார். அந்த கந்த சஷ்டி கவசத்தினுடைய சிறப்பை உணர்ந்த நம்முடைய பெருமக்கள் குறிப்பாக சூர்தடிந்த பெருவிழா என்று சொல்லக்கூடிய கந்த சஷ்டி சூரசம்ஹார பெருவிழாவின் போது 6 நாட்களும் விரதம் இருந்து கந்த சஷ்டியை பாராயணம் செய்து மகப்பேறு முதலாக இருக்கக்கூடிய நற்பலன்களை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள். அதன் காரணமாக கந்த சஷ்டி உலகெங்கும் உள்ள தமிழர்களிடத்திலே பரவி புகழ் பெற்றிருக்கின்றது. இடையிலே சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கருப்பர் கூட்டம் என்கின்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் இதை மோசமாக பேசினார்கள். அது பேசிய பின்னர் மீண்டும் அது எழுச்சி பெற்றது. உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு நம்முடைய ஆதீனங்களின் மூலமாக எல்லோரும் கூட்டாக இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தோம். அதை தொடர்ந்து பல்வேறு நிலைகளிலே மதுரையிலே முருகன் மாநாடு நடைபெற்ற போது அந்த முருகன் மாநாட்டிலே பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஒரே சமயத்திலே பாடினார்கள். சில நாட்களுக்கு முன்னதாக அழகுமலையிலே அதேபோல் இந்து முன்னணி அமைப்பின் மூலமாக சிறப்பான முறையிலே அங்கேயும் எல்லோரும் கூடியிருந்து அந்த கந்த சஷ்டியை எல்லோரும் பாராயணம் செய்தோம். இப்பொழுது இந்த கந்த சஷ்டி பாராயணம் என்பது எல்லா இடத்திலேயும் மக்களுடைய உள்ளத்திலே ஊறி திளைத்துக் கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக அதை மீண்டும் மக்கள் நல்ல முறையிலே எழுச்சியோடு சொல்ல வேண்டும் என்பதற்காக வருகின்ற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியன்று மாலையிலே தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரே நேரத்திலே கந்த சஷ்டி பாராயணம் செய்வது என்பது மிகவும் பெருமைக்குரியது. நாமும் அதிலே கலந்து கொள்ளுகின்றோம். இந்த கந்த சஷ்டி பாராயணம் செய்வதன் மூலமாக நமக்கு இகபர நன்மைகள் 2ம் கிடைக்கின்றன. நம்முடைய வீட்டிற்கு தேவையாக இருக்கக்கூடிய வகையிலே நல்ல உடல் நலம், நல்ல ஆயுள், குழந்தை செல்வம், தொழில் வளம், கல்வி போன்றவை நாம் இந்த பாராயணம் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுடைய திருக்கோயில்களிலே வழிபாடுகள் சிறந்து வழங்க வேண்டும். நீண்ட காலமாக தடைபெற்றிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே அங்கே சோதி ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வேண்டுதல் இன்னும் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னரும் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. அது விரைவிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்து மக்களிடத்திலே ஒற்றுமை மேலோங்க வேண்டும். இந்து உணர்வு மேலோங்க வேண்டும். கோயில் வழிபாடுகள் மேலோங்க வேண்டும். நம்முடைய பண்பாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த பாராயணம் அமைவது சிறப்புக்குரியது. அத்தகைய பாராயணத்திலே அன்பர்கள் அனைவரும் அவரவருடைய பகுதியிலேயே இருந்து கொண்டு அந்த நேரத்திலே கந்த சஷ்டியை பாராயணம் செய்வோம். அதன் மூலமாக சிறப்பான முறையிலே நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சமயத்தினுடைய எழுச்சியை காண்போம். போற்றியோம் நம சிவாய. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலம் தோன்றும், முருகா என்று ஓதுவார். திருச்சிற்றம்பலம்.